2019 ஐபிஎல் ஃபைனலு. ஊர்ல இருக்கிற எல்லா டீமையும் புடிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்றானுங்க, மண்ட கொட்டு கொட்டிட்டானுங்க. அந்த சிஎஸ்கேவ புடிச்சு மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்றானுங்க, ஆல்ரெடி 3 தடவ தாக்குதல் பண்ணிட்டானுங்க. ஃபைனல்ஸ்லயும் மறுபடியும் மீட் பண்றாங்க. 4வது மேட்ச் அந்த சீசன்ல மட்டும். குவின்டன் டிகாக்கும், ரோஹித் சர்மாவும் இறங்கி ஒத்தையடி போட்டாங்க. கிட்டத்தட்ட 5 ஓவருக்கு 45 ரன் அடிச்சு போட்டாங்க. குவின்டன் டிகாக ஷர்துல் தாக்கூர் க்ளோஸ் பண்றாப்ல. அடுத்த ஓவரே ரோஹித் சர்மாவையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அடிச்சு ஆடுறோம்னு சொல்லி அவுட் ஆனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்கையும், இஷான் கிஷானும் கட்டைய போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. 12வது ஓவர் ஆயிருச்சு. வெறும் 80 ரன் தான் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு மேலயாவது அடிப்பாங்கன்னு நெனச்சா, இம்ரான் தாஹிர் வந்து மேஜிக்க காட்டி விக்கெட் எடுத்துட்டு, பவுண்டரி லைன நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஷர்துல் தாக்கூர் ஒரு வெறித்தனமான பால போடுறாப்ல. பால் பேட்ல பட்டு ஏர்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. எவனும் பக்கத்துல கூட எட்டி பாத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு, நம்மாள் பவுலிங் போட்ட கையோட அப்படியே ஓடி போய் ஒரு ரணக்கொடூரமான கேட்ச புடிச்சு போட்டான். அந்த விக்கெட்டையும் எடுத்து போட்டான். 2013 ஃபைனல்ல காட்டுன அதே காட்ட பொல்லாடி இப்பவும் காட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆப்போசிட்ல எல்லாம் வராங்க. அவுட் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க. இருந்தாலும் 25 பால்ல பொலார்டு 41 ரன் அடிச்சு எப்படியோ மும்பை இந்தியன்ஸை தக்கி முக்கி 149 கொண்டு வந்துடுறாப்ல. இது ஒரு பெரிய ஸ்கோர் இல்லைனாலும், பும்ராவை வச்சு, மலிங்காவை வச்சு எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பால போடுறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. வந்து பால போட்டா டூப்ளசி அடி வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காப்ல. குருணால் பாண்டியாவை கூப்பிட்டு வந்து கன்னிங்கா பால போடுறான்னு சொல்லிட்டு பால கையில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பால போடுறாப்ல. டூப்ளசி அவுட்டு. அடுத்தது சுரேஷ் ரெய்னா. நம்மால் வந்து கட்டையை போட்டு தான் ஆடிட்டு இருந்தாப்ல. நம்மால் சென்சிபிளான பிளேயரும் கூட. எப்போ அடிக்கணும்னு தெரியுமில்ல. டைம் வந்தா வெளுத்துருவாப்லல்ல. என்ன மேஜிக் ஆகி போச்சுன்னா, ராகுல் சேகர் விக்கெட் எடுத்து போட்டான். ராயுடுவ பும்ரா க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. ஒரு பக்கம் ஷேன் வாட்சனு ஸ்டெடியா விளையாண்டுருக்காப்ல. எவ்வளோ பெரிய புயலே வந்தாலும் தடையே இல்லாம இந்த மேட்சை ஜெயிச்சு குடுக்குறேன்னு ஒத்த கால்ல நின்றுருக்காப்ல. இந்த சைடு 2 விக்கெட் அடுத்தடுத்து போயிருச்சு. இப்போ கிரீஸுக்கு வராப்ல டோனி. 8 பால் புடிச்சிட்டாப்ல, 2 ரன் அடிச்சிருக்காப்ல. ஏன்னா, அவ்வளோ ஒண்ணும் ரன் ரேட் அதிகம் இல்ல. ஷேன் வாட்சனு ஒரு சிங்கிள பொறுக்குறாப்ல. மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டர் எடுத்து பால வீசுறாப்ல. ஹர்திக் பாண்டியா விண்வெளிய பார்த்துட்டு இருந்த காரணத்தினால பால புடிக்கவே இல்ல. அது அப்படியே பின்னாடி உருண்டு போயிட்டு இருக்கு.